சிம்பிள் வெஜ்ஜு மோமோஸ் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முட்டைக்கோஸை எடுத்துக்கோங்க, நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க, நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நறுக்கியது வெங்காயம் 2 சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நறுக்கிய வெங்காயத்தை போடுங்க, நல்லா வதக்குங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தவொடனே கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, நல்லா வதக்குங்க. நன்றாக வதக்குங்க, வாசனை வர வதக்குங்க. நறுக்கிய முட்டைக்கோஸை போடுங்க, நல்லா வதக்குங்க. முட்டைக்கோஸுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க, கொஞ்சம் நல்லா வதக்குங்க. ஒரு 5 நிமிடம் தண்ணீர் தெளித்து மூடி வைங்க. 5 நிமிடம் கழித்து முட்டைக்கோஸ் வெந்திருக்கும். வெந்தவுடன் கொஞ்சம் நறுக்கிய கொத்தமல்லி தழை தூவுங்க, நல்லா பரட்டுங்க. கொஞ்சம் மிளகுத்தூள் போடுங்க, சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றுங்க, நல்லா கலக்குங்க. அவ்வளோதான், ரெடி. மாவு மைதா மாவு 200 கிராம் எடுத்துக்கோங்க. மாவில் கொஞ்சம் ஆயில், உப்பு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி கிளறிக்கோங்க.